ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடேரியன் சமையல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆனால் வீடியோ என்றைக்கு வருதுன்னு தெரியல. நிறைய வேலை இருக்கிறதுனால வீடியோஸ் எடுத்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இது எடுக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை வெஜிடேரியன் சமையல் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்ன சமைக்கிறோன்னு. டைரெக்டாக எண்ணெயை ஊற்றி தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் கொஞ்சம், நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஃப்ளேவருக்கு. 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பட்டை, ஒரு இலை போட்டுக்கலாம். வெங்காயம் பல்லாரி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சும், ஒரு 6-7 பல்லு பூண்டும் உரலில் நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு. வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்கிறேன். என்ன வெஜிடேரியன் சமையல்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு வாசம் வந்தோடனே 2 பழம் தக்காளி. நான் வந்து இந்த கிளாஸால் ஒரு 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே ஜாமான் தான் போட்டுக்கிறேன். தக்காளியெல்லாம் ரொம்ப நிறையா சேர்க்கக்கூடாது. பிரியாணியை பொறுத்தளவில் சேர்த்தோம்னா அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஆனால் எனக்கு தக்காளி சாதம் ரொம்பவே பிடிக்கும் பிரியாணியை விட. கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா தக்காளியை குலைவாக வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குலைவாக வதங்கிருச்சு. நீங்கள் தேவையான அளவு என்ன காய்கறி போடணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து கேரட்டும் சவுசவும் போட்டிருக்கேன், ஆனால் நிறையவே போட்டிருக்கேன். பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டும் சவுசவும் தான் இருந்தது, ஆனால் நிறைய சேர்த்துருக்கேன். காஞ்ச பட்டாணி நான் காலையிலே ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறி போயிருக்கு, அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் அள்ளி போட்டுக்கலாம். பட்டாணியுமே நிறைய சேர்த்துக்கிறேன். சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் 4-5 பட்டாணி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நிறையவே பட்டாணி. ரைஸ் வந்து கம்மியாகிடும், காய்கறி பட்டாணி எல்லாம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பாடு. அதுக்காக தான் எப்போயுமே சாப்பாடு கம்மியாகவும் காய்கறி அதிகமாகவும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு தனித்தனியாக செய்ய முடியாமல் தான் நான் எப்போயுமே சாம்பார்லாம் நிறைய காய் போட்டு சாம்பார் வச்சுருவேன். தனித்தனியாக கூட்டு வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வதக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா போட்டுக்குவோம். நம்ம வீட்டு கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், போதும். ரொம்ப ஃப்ளேவர் வேண்டியதில் வெஜிடபிள் பிரியாணிக்கு நிறைய கறி மசாலாலாம் போட தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். ரொம்ப மசாலா அதிகமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும் அந்த ஃப்ளேவர். போட்டோன்னே அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குது. வெஜிடேரியன் சமைக்கிறவங்க நம்ம கறி மசாலா வாங்கி இது மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கறி மசாலாலாம் நல்ல ஹிட்டு. நம்மள்கிட்ட கறி மசாலாலாம் வாங்கி சாப்பிட்டவங்க நம்மள்கிட்ட எல்லா மசாலாவுமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக. எல்லாம் ஒரு நிமிஷம் மசாலாவை போட்டு வதக்கி விட்டு கொஞ்சம் தயிர், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்கும். 3 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியையும் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போட்டு விட்டாச்சு. ஒரு கலரி விட்டுடலாம். ஆஹா, இதில் முக்கியமாக ஒன்று போடாமல் விட்டுட்டோம். கருவேப்பிலை, புதினா, மல்லி. வேலை கொள்ளையில் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. புதினாவும் மல்லியும் தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன், அதை அள்ளி போட்டுக்கலாம். எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம், போட்டு கலந்து கொடுத்துடலாம். கொள்ளையில் வேலை பார்த்துட்டே இருக்காங்களா, அதை வேற ஓடி பார்த்துக்கணும், அதில் மிஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி விட்ருவோம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் தண்ணி.
நான் சாதாரணமாக வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா, அந்த அரிசி தான் போட்டிருக்கேன். பிபிடி ரைஸு சின்னதுன்னு சொல்லுவோம், அந்த அரிசி. இது எப்போவுமே ரெகுலராக வீட்டுக்கு சாப்பிட்ற அரிசி தான், அதை தான் போட்டிருக்கேன். பிரியாணி அரிசி எல்லாம் இல்லை. இதுவும் நைஸாக நல்லா தான் இருக்கும் சாதம். மில்லு அரிசின்னு சொல்லுவோம், மில்லில் அரைக்கிற அரிசி இது. சாப்பாட்டுக்கு குழம்பு சாதத்துக்கெல்லாம் இது வந்து நல்லாயிருக்கும். மில்லில் அவிச்சி அரைச்சி கொடுப்பாங்க. சின்ன பிபிடி அப்படின்னு சொல்லி வாங்குறது அந்த ரைஸ். அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டு விட்டுட்டோம். ஏற்கனவே கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுட்டு அவ்வளோதான். ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். வேகட்டும், பார்க்கலாம். கொல்லையில் என்ன வேலை நடக்குது பாருங்கள். கீரை பொடியெல்லாம் டக்கு டக்குன்னு சரியாக போயிடும். கீரை பொடியெல்லாம் ரொம்ப டிமாண்டு, சீக்கிரமாகவே சரியாக போயிடும். கீரை தான் நிறையா, ஜாமான் கம்மியாக இருக்குது பாருங்கள். கீரை எப்படி வறுத்துருக்கோன்னு இன்னொரு பயிருக்கு வருங்க, கொட்டுங்க. கீரை தான் நிறைய போடுவோம், முருங்கைக்கீரை பொடி. இந்த மாதிரி பச்சை மாறாமல் வறுக்கணும். வாங்கி சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கீரை பொடி, கருவேப்பிலை பொடி. கீரை தான் அதிகமாக இருக்கும், மற்ற ஜாமான் கம்மியாக இருக்கும். மற்ற ஜாமான்னாலும் நம்ம உளுந்து, கருப்பு உளுந்து போடுவோம். அதனால தான் அந்த பொடியே அவ்வளோ டேஸ்ட்டு. கருப்பு உளுந்து, முழு உளுந்து போடுவோம். இட்லி பொடி இப்போ தான் திருவையில் போட்டு திருவ மிஷினில் போட்டு இப்போ தான் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாக்கெட் போடுறதுக்கு எல்லா பொடியுமே வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை ரெடி ஆகிடுங்க ஃப்ரெஷ்ஷாக. சூப்பராக இருக்கும் இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, கீரை பொடி எல்லாமே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி இப்போ தான் அரைச்சி கொட்டி வச்சுருக்காங்க. இதுவும் பாக்கெட் போடணும். இது மிளகாய்த்தூள் ஃப்ரெஷ்ஷாக செவேன்னு அரைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். திருவையில் வந்து என்ன மிளகா கிடக்குன்னா காஷ்மீர் மிளகா போட்டிருக்காங்க. இதுவும் மிளகாத்தூள் தான். அப்புறம் எப்பவும் போடுற சீப்பு முறுக்கு, கொய்யா இலை முறுக்குன்னு லிஸ்ட்டில் இருக்கும். சீப்பு முறுக்கு லிஸ்ட்டில் இல்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொய்யா இலை முறுக்குமா அப்படின்னு லிஸ்ட்டில் இருக்கும். கொய்யா இலையில் செய்கிறதுனால அது கொய்யா இலை முறுக்கு அப்படின்னு இருக்கும். பாருங்கள் எப்படி பொரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் என்ன சொல்கிறது, போட்டு கொடுக்க தான் முடியாது, அந்தளவுக்கு ஆர்டர் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கணும். அவங்க நிறைய பேர் ஆர்டர் போடுறாங்க இந்த முறுக்குக்கு. இந்த முறுக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட் ஆகிட்டு நம்மளோட கஸ்டமருக்கெல்லாம். நிறைய பேர் ஆர்டர் போடுறதுனால கொஞ்சம் டிமாண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆர்டர் போட்டதுலேருந்து ஒரு 10 நாள், அந்த 10 நாளுக்குள்ளே வந்துடும். சீப்பு முறுக்கு ஒரு அண்ணன் கூட போட்டு வச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, வெஜிடபிள் பிரியாணி மணக்க ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா உதிரியாக பொலன்னு வெஜிடபிள் ரைஸ் சூப்பராக இருக்கா. ஓகே, வாங்க போய் சாப்பிட்றலாம். பட்டாணி நிறையா போட்டிருக்கோமா, டேஸ்ட் பார்த்துருவோம். பாவி பறக்குது, சுடுது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க போய் சாப்பாடு கொடுத்துடலாம். தட்டெல்லாம் பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தட்டு நிறையா தட்டை சீப்பு முறுக்கு பொரிச்சாங்க. அதுக்கு அடுத்தது தட்டை தான் வேலை நடந்துச்சு. இந்தாங்க என்ன சாப்பாடு இன்னத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெஜிடபிள் பிரியாணி, காய்கறி, பட்டாணி எல்லாம் நிறையா போட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க. அப்பா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டோம், எடுத்துகிட்டு போங்க. தொட்டுக்க வந்து வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன். அவங்க தயிர் பச்சடியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. காய்கறி நிறையா போட்டிருக்கேன், அதுவே சாப்பிட்லாம். பட்டாணி நிறையா கிடக்கா, அப்படியே சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கா, அருமையாக இருக்குது. வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருந்தது. அம்மா அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு பார்சல் வந்தோமா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிடுச்சு. கீரை பொடி அரைக்க போகிறோம்னு சொன்னோமா, அப்படியே நம்ம திருமில்லில் அரைச்சி டக்குன்னு உடனே மில்லு நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால டக்குன்னு ரெடி பண்ணி டக்குன்னு போட்டாச்சு. பாருங்கள் நல்லா பச்சை கலராக இருக்கும். கீரை தான் நம்ம நிறைய போடுவோம். டேஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பொடி சரியாக போயிடுச்சு. இன்றைக்கி தான் அரைச்சோம். பாருங்களேன், கொஞ்சோண்டு பாக்கெட், கொஞ்சமாக 1/4 கிலோ பாக்கெட் தான் வெள்ளம் குழந்தை ஆகிடுச்சு. இன்றைக்கே பார்சல் போட்டாச்சு. நாளைக்கு பார்சல் போட்டோம்னா முடிஞ்சு போயிடும். மணி 7 மணி ஆகிட்டு பார்சல்லாம் போட்டு விற்கிறதுக்கு. அதனால தான் பார்சல்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இந்த பாக்கெட் போட்டது ஸ்டிக்கர் ஒட்டி, இப்போ தான் பாக்கெட் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. எழுதாமல் கிடக்குங்க வந்து பாக்கெட் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அதை அப்படியே எழுதாமல் கிடக்கு. அப்படியே எழுதி போட்டுட்டு இன்னைக்கு டேட்டு போட்டு எழுதிடுவோம்.
31/10 அன்னன்னைக்கு ரெடி பண்ணி அன்னன்னைக்கு டேட்டு போட்டு எழுதிடுவோம். சாம்பார் பொடி அரைச்சி கீழே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பக்கம் கிடக்கு பாருங்கள். அதுவும் இப்போ தான் பாக்கெட் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் எழுதி ரேக்கில் அடுக்கணும். வாரத்துக்கு 3 நடை 4 நடை எல்லாமே ரெடி பண்ணுவோம். சில பேர் நம்மள்கிட்ட புதுசாக வாங்குகிற கஸ்டமர் மட்டும் சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அந்தளவுக்கு நம்ம ஸ்டாக்கெல்லாம் வைக்க மாட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். இது நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு போயிடும். இது 6 மாதம் ஆனாலும் நல்லாவே இருக்கும். ஒரு 3 மாதம் வரைக்கும் ஃப்ளேவர் குறையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளேவர் கொஞ்சம் குறையும். மற்றபடி கெட்டெல்லாம் போகாது. 6 மாதம் வரைக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு வேலையே இல்லைங்க. டக்கு டக்குன்னு காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராகவே நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த பொடியெல்லாம் இட்லி பொடியாக இருந்தாலும் சரி, கீரை பொடி, அந்த இட்லி பொடி ரெடி பண்ணணும் இல்லையா, அந்த போட்டிருக்க மாதிரி. இன்றைக்கி வந்து இட்லி பொடி, கீரை பொடி, சாம்பார் பொடி இதெல்லாமே ரெடி பண்ணோம். தனி மிளகாய் தூள் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணோம். எல்லாமே பாக்கெட் போட்டு ஒன்று அதில் எடுத்து ரேக்கில் அடிக்கினேன். எல்லாமே ரெகுலராக ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்போம். எதுவுமே ஸ்டாக்குக்கு வேலையே இருக்காது. ஒரு வாட்டி நீங்கள் பொடி சாப்பிட்டுட்டிங்கன்னா பொடி திரும்ப திரும்ப வாங்குவீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன, இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு இந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்கு நமக்கு என்ன 8 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் மெசேஜ் வந்திருக்க மெசேஜ்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு 12 மணி ஆகிடும். வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. இப்படி தான் நம்மளோட ரெகுலர் வேலை. இந்த மாதிரி தான் போகும். இப்போ நிறையா கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த இடியப்ப மாவில் இடியப்பம் முடிஞ்சு நாட்டு சக்கரை ஏற்கனவே கூட வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த இடியப்ப மாவில் இடியப்பம் முடிஞ்சிங்கன்னா அப்படியே பூ போல் வரும் இடியப்பம். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஆரம்பத்துலலாம் எப்படி மாவை அவிச்சிட்டு காய வச்சு ரெடி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் செய்கிறது. அப்படியே பூ போல் சாஃப்டாக இருக்கும் பிரியாணி. பூ போல் சாஃப்டாக இருக்கும் இடியப்பம் முடிஞ்சு நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு தேங்காய் பூ ஏலக்காய் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். அப்படியே பூ போல் அப்படி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே அருமையாக இருக்குங்க. 100க்கு 1% சொல்லலாம். ஒரு சிலருக்கு உடையுது. நம்ம பபிள் ட்ராப் போட்டு சுற்றி நல்லா கவர் பண்ணி அனுப்புகிறோம். தீபாவளிக்கு போனதில் யாருக்குமே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு உடையுது. தட்டை உண்மையாக பபிள் ட்ராப் போட்டு நல்லா கவர் பண்ணி தான் அனுப்புகிறோம். உடையுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தட்டை மட்டும் உடையுது. மற்றபடி மசாலா ஐட்டத்தில் எந்த ஃபெயிலியரும் இருக்காது. சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.